திரு ராம்கி இப்போ வேறு வழி இல்லாமல் அப்படின்னு சொல்றாரு, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு முன்னாடி நண்பர் ஜெகதீஷன் அவருடைய வார்த்தையை ஒரு கண்டிக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸை வந்து அது அவர் சொல்லியிருக்கே தேவையில்லை. அவரே இப்போ தான் 6 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ தான் நிம்மதியாக அவர் தூக்குறாரு. இப்போ தான் அவர் இப்போ தான் ஒரு போட்டியிடுக்கு தயாராகி ஒரு 6 வருடங்களுக்கு அப்புறம் நீண்ட நெடிய போராட்டம். அது தர்ம யுத்தம் பற்றி நிறைய நினச்சிருந்ததெல்லாம் இன்றைக்கி தான் ஒப்புதல் தரேன். நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க கூடாது இல்ல. ஆனா இல்ல எடப்பாடி ஓபிஎஸோட கிளவர் மூவ பேசி தானே சார் ஆகணும். இல்லை நீங்கள் பாருங்கண்ணா, அவர் என்ன சொல்றாரு, நான் எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணிடக்கூடாது அப்படிலாம் சொல்லி நிற்கலாம். இன்னைக்கு 6 வருடங்களுக்கு அப்புறம் 6-7 வருடம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அவர் ஆக்சுவலாக அவர் கூட வந்தவங்க வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டே எல்லாமே அவங்களே ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்காங்க. இவரு இங்கே வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி தர்ம சங்கடத்தில் இருக்காங்க திமுகவில். அப்படி இருக்கும்போது அவர் ஓபிஎஸை பற்றி பேசிடக்கூடாது, மற்றவங்களை பற்றி பேசலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு எல்லாரும் கொடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நீங்கள் முக்கியமாக நீங்கள் பாருங்களேன், இந்த நகர்வுகள் எல்லாமே 2 பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக அதிமுக கூட்டணிக்குள்ள நகர்வுகள் அதிகமாக பார்க்குறோம். அது இயல்பு. ஏன்னா அது எதிர்கட்சி இருக்கும்போது இவங்க ஆட்சிக்கு வருவாங்களா மாட்டாங்களாம் ஒரு கியூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். ஆனால் பிரச்சனை 2 பக்கமும் இருக்கு. என்ன பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே வந்து விவாதத்தோட முதல் கேள்வியே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற சிக்கல். அதுதான் வரேன். அந்த 2 நீ கேட்ட கேள்விக்கு நான் சரியான தலைப்பு தான் வச்சிருக்கீங்க. நான் அந்த கேள்விக்கு வந்துடுறேன். திமுக கூட்டணியில் எண்ணிக்கை பிரச்சனை. எண்ணிக்கை அதனால தான் நீங்க மேம் உங்களுக்கு தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்லை என்னன்னா நீங்க அங்க எண்ணிக்கையில தான் முதல் ஸ்டெப்பே எண்ணிக்கையில தான் பிரச்சனை. என்னன்னா நீங்க பாருங்க 5 சீட்டா 6 சீட்டாங்கிறதுக்கு தான் 5 மணி நேரமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அங்க எண்ணிக்கை தான். இங்க வந்து அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில கொஞ்சம் எண்ணிக்கையை தாண்டி வந்துட்டாங்க தான் நான் பாக்குறேன். இப்போ அவங்களுக்குள்ள என்ன சிக்கல்னா, எண்ணிக்கை ஓரளவு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நிச்சயமா ஒரு 160+ அந்த இடத்துல இரட்டை இலை நிற்க போகிறது ஓரளவு தெரியுது. 4 நாளுக்கு முன்னாடி எப்படியும் வந்து சொல்லதான் போறாங்க. நம்ம ஒரு யூகமாக தான் பேசுறோம். அதனால அதிமுக தலா அந்த கூட்டணியில் இரட்டை இலை சின்னம் 160+ இடங்களில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 70+ அந்த இடத்துல வந்து மாம்பழம் குக்கர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, அவங்க வந்து எல்லா தொகுதியிலையும் அவங்க பலமாலாம் இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது. ஸோ இப்போ ஒரு சில தொகுதி ரொம்ப குறைவாக, நான் சொல்கிறது வந்து நான் தொகுதிகளை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியும். எஸ்பெஷலி வட தமிழ்நாட்டில் உள்ள தொகுதிகளில், அந்த தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகள் தான், கிட்டத்தட்ட ஒரு 10-12 தொகுதிகளில் 3 பேருமே அமமுக, பாமக, பாஜக, அதிமுக 4 பேருமே வந்து யாருக்கு அந்த தொகுதிங்கிறதுல அந்த ஒரு சின்ன சிக்கல் மட்டும் தான் இருக்கு. வழியா பெரும்பாலான தொகுதிகளில் யார் போட்டியிடுவது அப்படிங்கிறதுல ஓரளவு முடிவு வந்ததாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாமகவும் லீட் பண்ணும், தென் தமிழ்நாட்டில் பாஜகவும் அமமுகவும் லீட் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஒர்க் அவுட் பண்றாங்க. இது நம்ம போக நம்ம பேச போறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதிகளை பங்கீடு செய்வது குறித்த பேச்சு அப்படின்றது வந்து இதற்கு பிறகு பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய பிறகு அந்த தகவல்கள் வரும்போது வரும். ஆனா அந்த முடிவை நீங்க சொல்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை யார் வகுக்குறாங்க அப்படின்றதானே இப்ப இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜியை அதிமுக மட்டும் வகுக்க முடியாது, எல்லாரும் கலந்துதான். அதனாலதான் நான் சொன்னேன், ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ நீங்கள் அது தென் தமிழ்நாட்டில்னா நீங்கள் அங்கே போய் அதிமுக லீட் எடுத்து அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியாது. ஆக்சுவலாக அங்கே வந்து அமமுகவை கன்சல்ட் பண்ணி ஆகணும். பாஜக தென் தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு முக்கியமான ப்ரையாரிட்டி. அதேமாதிரி வட தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாஜகவையும் அமமுகவும் வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வகுக்க முடியாது. அங்கே பிரைமரி பார்ட்னர்ஸ் அதிமுகவும் பாமகவும் தான். ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. அவங்க கூட ஆலோசிக்கிறது சரி, இறுதி முடிவை யார் எடுக்கிறாங்க? இல்லை ஆலோசித்த பிறகு நிச்சயமாக இறுதி முடிவு எடப்பாடி அவர்கள் தான் கண்டிப்பாக எடுப்பார். இப்போ நீங்கள் பாஜக தரப்பில் பேசும்போது நிறைய பேர் வந்துட்டு தான் போகிறாங்க. அவரே தினகரனே சொல்றாரு, எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க, நாங்கள் ஒரு தடவை போகிறோம், நாங்கள் போய் டெல்லியில் பார்த்து வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லா கூட்டணியிலும் இருக்க தான் செய்கிறது. பிரச்சனை எங்கே அப்படிங்கும்போது முதல் கட்டத்திலே இங்கே எண்ணிக்கையிலே இங்கே சிக்கலாக இருக்குது திமுகவில். இங்கே எண்ணிக்கை சிக்கலில் ஓரளவு, ஆனால் எந்த தொகுதிகளில் ஒரு சில தொகுதியில் பகிர்ந்து கொள்வதில், ஏன்னா ஒரு சில தொகுதிகளில் இல்ல அந்த எண்ணிக்கைன்னு சொல்றீங்கல்ல, அந்த எண்ணிக்கையை பத்தி அமித்ஷாவை பார்த்து நான் பேச போறேன் டிடிவி தினகரன் சொல்றாரு. அங்கதான் யார் முடிவெடுக்க போறாங்க கேள்வி வருது. இந்த தொகுதியை பாமகவும் தொகுதியே சொல்லிடுவேன் நானே, பாஜகவும் பாமக நாங்க போட்டி இல்ல, நாங்க அமமுக போட்டி நாங்க கொடுக்குறோம் அப்படி சொன்னா கூட தொகுதி எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கு. நான் தொகுதியை பத்தியே பேசல, எண்ணிக்கையை பத்தி தான் நான் கேட்கிறேன். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், அவங்க கூட்டணி பொறுத்தவரை எண்ணிக்கை முக்கியம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில நாம பலமா இருக்கோம், அவங்க பலமா இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எந்த கட்சியுமே தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து பலமாக இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, எல்லா கட்சியிலும் எல்லா தொகுதியும் பலமா இருக்காங்க, அவங்களுக்குள்ள யாரை எடுத்துக்கிறதுங்கிற சிக்கல் கண்டிப்பா வரும். ஸோ முதல் கட்டத்திலே இங்க பிரச்சனை இருக்குது, எண்ணிக்கையை பிரித்து கொள்வதிலே பிரச்சனை. அவங்களுக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்ல, இந்த தொகுதியில நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இந்த தொகுதியில என்னுடைய கட்சியாளருக்கு நான் வர்றதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே பலமான கட்சியா இருக்காங்க அப்படின்றதுதான் சிக்கல் அப்படிங்கிறீங்க. இல்ல பலம், அதனால சொல்றேன். நீங்க அமமுக, நான் தான் சொல்றேன், நீங்க
நீங்க ஒரு 30+ பாஜக கிடைக்குன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய பெரும்பாலான தொகுதிகள் அவங்க தென் தமிழ்நாடு தான் போட்டிடுவாங்க. இப்போ அமமுகவும் அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட தொகுதிகளில் பெரும்பாலான தொகுதிகள் தென் தமிழ்நாடு தான் போட்டிடுவாங்க. நீங்க ஆப்வியஸ்லி பாமக எங்க போட்டி நமக்கு தெல்லாவே தெரியும். அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா வட தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ சென்னை, கோவையில் போன்ற நகரங்கள்ல யார் வந்து அதிகமா அந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் தான் இருக்கும் ஒழிய பெரும்பாலான நீங்க எண்ணிக்கையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. பாஜகவுக்கு முந்தைய தேர்தலை விட கூடுதல் ஒரு தொகுதி கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திருமிகு சசிரேகா சொல்றாங்க. அப்போ பாஜக 35 தொகுதிகள் வரைக்கும் கேட்பதாக தகவல் வருது. இப்போ அதுவும் சிக்கல் தானே? இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா பாஜக நிச்சயமாக 28+ நிச்சயமாக கேட்கும். நீங்கள் தேசிய கட்சிகளில் 25+ தான் வந்து அவங்களுக்கான ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. ஆனால் இவங்க காங்கிரஸ் 25-28 வாங்கிடுச்சு. ஸோ பாஜக என்ன சொல்லும், நாங்கள் ஆளுங்கட்சி, எங்களுக்கு 28+லேருந்து அவங்களுடைய கவுண்ட் ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ அது நிச்சயமாக சார்ட் அவுட் பண்ணி 28ங்கிறது 30-31 அது எப்படி 35 ஆகும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லைங்க. நீங்கள் அதிகமான சீட்டை வாங்கி போட்டுட்டு வெற்றி பெற முடியவில்லை இல்லைன்னா அது ரொம்ப நீங்கள் இந்த 2021 கணக்கு பார்க்காதீங்க, 2029 பாருங்க. நீங்கள் இன்று இங்கே 26 தோற்றுவிட்டால் உங்களுக்கான இமேஜ் ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகிடும். 2029 அதோடைய உங்களுடைய பேர வலிமை ரொம்ப அடி வாங்கும். அது அந்த கட்சிக்கு ரொம்ப முக்கியம். 2029 அவங்களுக்கு ஒரு 10 சீட்டாவது பாஜகலேருந்து இங்கேருந்து 10 பேராவது போகணும்னு அவங்க பெரிய ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. ஸோ அதனால அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க பலமாக இருக்கிற தொகுதிகள் மட்டும்தான் கேட்பாங்க. அதனால தொகுதி எங்கிறதுங்க தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எண்ணிக்கையை விட இந்த தொகுதி அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். ஓகே திரு லெனின், இப்போ திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வழியை ஏற்படுத்துது, இது போன்ற தொகுதிகளை குறைத்து கொடுப்பது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. இப்போ இது களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது எதிரொலிக்காதா? நிச்சயமா. அதாவது இப்போ எங்களுக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன், வழி இல்லாமல் இல்லை. ஆனால் எங்கள் பொறுப்புணர்ச்சி எங்களை பொறுப்பாக அரசியல் பணியாற்ற நிர்பந்திக்கிறது. அந்த பொறுப்புணர்ச்சியிலிருந்து தான் அந்த கூட்டணியை நாங்கள் அணுகுகிறோம். அது ஒரு கொள்கை வழிபட்ட கூட்டணி என்பதை நாங்கள் சொல்கிறோம். அதுதான் அந்த இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லும்போது அதுல வலின்னு ஒரு வார்த்தை வர்றது அப்படிங்கறதே நிறைய கேள்விகளை உருவாக்குது. வலின்னு சொல்றதுனால ஒன்றும் தவறில்லை, அதனால ஒன்றும் வராது. இதே அடுத்த பரப்புரை தேர்தல் கூட்டணியெலாம் அமைந்த பிறகு பரப்புரை போனால் வெற்றி கூட்டணின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உற்சாகமாக தொண்டர்கள் தோழர்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு காலத்தை நம்ம பார்ப்போம். அதல்ல, இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தையில் வருகிற போது அவரவர்கள் நிலையில் இருந்து பேசுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வந்த பிறகு இந்த வார்த்தை பிரயோகங்கள் மாறும். அதுதான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். எல்லா கூட்டணிக்குமே அது பொருந்தும். அது மாறுமா அல்லது மறந்துட்டு களத்துக்கு போற மாதிரி ஆகுமா? அப்போ மாறும்னு தான் சொல்கிறேன். மறந்துட்டுனா செலக்ஷன் விட்டு கொடுப்பது என்பது கூட்டணியில் தாரக மந்திரம். அது எல்லா அரசியல் இயக்கங்களுக்கும் பொருந்தும். விட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களே பல நேரங்களில் விட்டு கொடுத்து கூட்டணியை இழுத்தவர். ஆனால் அபரித பெரும்பான்மை வந்த பிறகு கூட்டணியை தூக்கி இருந்து விட்டு அவராகவே அறிவித்து விட்டு போன காலமும் உண்டு. அப்போ இருக்கிற விஷயங்களே நம்ம பார்க்கணும். என்ன நிலைமை, இன்றைக்கு இருக்கிற யதார்த்த புறச்சூழல், இவையெல்லாம் இணைத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ அதிமுக பொறுத்தவரை சொன்னாங்க, நாங்கள் யூபிஏ பொறுத்தவரை சொல்கிறோம். யூபிஏல 62 பேர் இடதுசாரிகள் வெற்றி பெற்ற போது அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினார்கள். காங்கிரஸ் கட்சியே சொன்னது, எல்லா கட்சியும் சொன்னது, ஆனால் நாங்கள் பங்கேற்கவில்லை. காரணம் என்ன? அதுவும் கொள்கை வழிதான்.